श्रीरंगवीर रघुपुंगवेणमुनि गुरुवीरतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले चिरबोधित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्य अहं प्रपद्ये எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். உம்மத்து சாரம் கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி நாம அத்வைத மதத்துடைய சாரத்தை பார்த்தோம். இந்த அத்வைத மத சாரத்துல எப்படிப்பட்டதான பிரம்மம் அவர்களுடைய மதத்துல சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத வேதரகிதமான சின்மாத்திரம் பிரம்ம அப்படின்றத பார்த்தோம். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, பிரம்மத்துக்கு எப்படி இதர பேதங்கள் இல்லாம இருக்கும், சஜாத்திய பேதம் எப்படி இருக்காது, விஜாத்திய பேதமானது எப்படி இருக்காது, ஸ்வகத பேதமானது எப்படி இருக்காது, சஜாத்தியத்துவம் விஜாத்தியத்துவம் ஸ்வகதத்துவம் அப்படின்னா என்ன, சத்தியம்னு சொல்றமே பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்னு இருக்கும்பொழுது பிரம்மம் மட்டும் சத்தியம்னு சொல்றமே எப்படி, பிரம்மனகா சத்தியத்துவம் பொருந்தினால் ஜெகத்தினுடைய சத்தியத்துவமும் பொருந்தாதா அப்படின்ற சில கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் சொன்னாங்க. பிரபஞ்ச மித்யாத்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய கொள்கை பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்பது. பிரபஞ்ச மித்யாத்வம் எப்படி பொருந்தும் அப்படின்னு கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். அதுல வஸ்துதः असन्त्यपि वस्तूनि ऐन्द्रजालादीनि यथा सत्यत्वेन भासन्ते तद्वत् मायालीनं जगदिदं सत्यत्वेन भासते. असन्त्यपि वस्तूनि, ஒருவேளை வஸ்துக்கள் இல்லாம இருந்தாலும் கூட ஐந்திரஜாலாதி வானவில் மரீச்சிகா போன்றவைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட யதா சத்தியத்வேன பாசந்தே எப்படி சத்தியமாக வெளிப்படுகின்றதோ தத்வது மாயாலீதம் ஜெகதிதம் அவித்யினால் சூழப்பட்டுள்ளதான இந்த ஜெகத்தானது சத்தியத்வேன பாசத்தே வாஸ்தவிகமா இல்லை, இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிகிறது. பரந்து ந பரமார்த்ததா சதிதம் ஜெகத்து, இந்த உலகம் என்பது பொய், கண்டிப்பா இல்லவே இல்லை இந்த உலகம் என்பது. ஆனால் இருப்பது போல் தோன்றுகிறது, இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது. மாயா ஸ்வரூபம் அடுத்தது இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இல்லாத ஒரு ஜெகத்து இருப்பதாக தோன்றுகிறது. எப்படி ஐந்திரஜாலாதிகள் இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றுகிறதோ அதுபோல ஜெகத்தும் மித்யா, இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லு. எதனால அப்படி தோன்றது? அதனால்தான் மாயாலீதம் ஜெகதிதம் அப்படின்னு சொன்னோம். மாயையினால் சூழப்பட்டுள்ளதான இந்த ஜெகத்தானது நமக்கு இருப்பது போல் தோன்றுகிறது. இதனால மாயையினால. மாயான்னா என்ன? அடுத்தது கேட்கும்போது மாயான்னா என்ன? அத்வைத மதத்தை பொறுத்த வரைக்கும் அவித்யா மாயா இதெல்லாம்
ஒரே விதமான அர்த்தத்தை குறிக்கக்கூடியதான சொற்கள். மாயா ஸ்வரூபம், சத்வரஜ தமோ ரூப குணத்ரயாத்மிகா மாயா. சத்வம் ரஜசு தமசு, சத்வம் ரஜசு தமசு, இதனால சூழப்பட்டிருக்கக்கூடியது மாயா. இந்த மூன்று குணங்களையும் கொண்டது மாயா. அவித்யா என்பது சத்துவம் ரஜஸ் தமஸ் இவைகளுடன் சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். சைஷா சரசதாச்சு அனிர்வச்சனீயா. இந்த மாயை என்பது சரசத் அனிர்வச்சனீயா, சத்து அசத்து அப்படின்னு சொல்லப்படுறது. இருப்பதாகவும் சொல்ல முடியாது, இல்லை என்று மறுத்து பேசவும் முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த மாயை என்பது நசதி நாப்தி அசதி அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரரே சொல்றார். நசதி இல்லை, ஞான பாதையோ கியாதி பாதையோ அசம்பவாத், நாப்தி அசதி அப்படின்லாம் காண்பிக்கிறார் பாஷ்யக்காரரே. அவித்யை என்பது இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். இருக்கு இந்தந்த காரணங்கள்னால, இல்லை இந்தந்த காரணங்கள்னால அப்படின்னு சொல்றேன். அவித்யா ஸ்வரூப அனுபவத்தி அப்படின்னு ஒரு அனுபவத்தி, சப்தவித அனுபவத்தி பாஷ்யக்காரர் சொல்றார். அதுல ஸ்ரீபாஷ்யக்காரர் தெரிவிக்கும் பொழுது அவித்யினுடைய ஸ்வரூபமே பொருந்தாது என்பதாக தெரிவிக்கின்றார். ஏன் அவித்யினுடைய ஸ்வரூபம் பொருந்தாது அப்படின்னா, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கா இல்லையா? நசதி நாப்தி அசதி. தைஷா அந்த மாயையானது சரசத் அனிர்வச்சனியா, சத்து அசத்து இவைகளுடன் கூடினதாக இருக்கக்கூடியது. அதாவது சத்தாகவும் இருக்கும் அசத்தாகவும் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அனிர்வச்சனீயம்னு அர்த்தம். அனிர்வச்சனீயம், நிர்வச்சனம்னா நிரூபித்து காட்டுவது அப்படின்னு அர்த்தம். இதமித்தம் என்று நிரூபித்து காட்டுவதற்கு நிர்வச்சனம்னு பேரு. அந்த மாதிரி நிர்வச்சனமாக இருக்காது அனிர்வச்சனீயம். அது எப்படி நிரூபிக்கிறது? இதை நிரூபிக்கவே முடியாது. இருக்கு இல்ல. பல விஷயங்கள் அத்வைத்திகள் இந்த மாதிரி அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு ஒண்ணு ஒருத்தன் இருக்காவா. சுவாசிரய திரோதான கரீச்ச. தன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, அவித்யை எதை ஆசிரியித்து இருக்கின்றதோ அந்த ஆச்சரியமான விஷயத்தை திரோதானம் மறைத்து, அதனுடைய சொரூபத்தை மறைத்து காட்டுவதுதான் அவித்யுடைய வேலை. அந்த சொரூபத்துடைய மறைத்து காட்டுறது. எப்படி மறைத்து காட்டணும் அப்படின்னா, சொரூபத்தை மறைத்து காட்டுவது வஸ்துவினுடைய உண்மையான சொரூபம். வஸ்துவினுடைய உண்மையான சொரூபத்தை மறைத்து காட்டுவது என்பது அவித்யினுடைய வேலை. ஸ்வரூப திரோதானகரி, சுவாஸ்திரய வஸ்து ஸ்வரூப திரோதானகரி அப்படின்னு சொல்லிருக்கலாம். சுவாஸ்திரய அப்படின்னா அவித்யை எதை ஆசிரியிச்சிருக்கோ அந்த ஆசிரியமான வஸ்துவினுடைய உண்மையான ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை மறைத்து காட்டுதல் என்பது இந்த மாயையுடைய வேலை. இப்போ ரஜ்ஜும் திருஷ்டுவா அயம் சர்பகா அப்படின்னு ஒரு ஞானம். ரஜ்ஜுவை பார்த்து இது சர்ப்பம் அப்படின்னு சொல்றோம்.
ரஜ்ஜுனா கயிறுன்னு அர்த்தம். கயிற்றை பார்த்து பாம்பு அப்படின்ற ஞானம் ஏற்படுறது. அப்படி ஏற்பட்டா நமக்கு கயிறு தெரியாமல் பாம்பு தெரியும். அப்போ கயிறு என்பது வஸ்துவினுடைய உண்மையான சொரூப ஞானம். அந்த சொரூப ஞானம் தொலைந்து இது சர்ப்பம் என்கின்றதான பிரம ஞானம் ஏற்படுகிறது. அதுதான் அவித்யா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப சுவாசிரய திரோதான கரி, எதை ஆசிரியித்திருக்கிறதோ அதனுடைய வஸ்து ஸ்வரூபத்தை மறைத்தல் என்பது அவித்யினுடைய வேலை. கஷ்டித் பதார்த்த விசேஷா, இப்படிப்பட்டதான ஒரு விசேஷம், ஒரு பதார்த்த விசேஷம், இப்படிப்பட்டதான ஒரு அவித்யை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இல்லாத வஸ்துக்கள் இருப்பதாக தெரியும், இருக்கின்ற வஸ்துவினுடைய சொரூபத்தை மறைத்து காட்டும். அதுதான் அவித்யினுடைய வேலை. இல்லாத வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஜகத்து என்பது இல்லை, ஆனால் இருப்பதாக தோன்றுகிறது. பிரம்மம் என்பது நிர்குணமான பிரம்மம், ஆனால் நமக்கு சகுண பிரம்மமாக தோன்றுகிறது. இதெல்லாம் எதனுடைய வேலை? அவித்யினுடைய வேலை. மோக ஞான அவித்யா பதைஷ்ட எம் வியவஹ்ரியதே. இந்த மாயா என்பதை மோகம்னு சொல்றா, அஜ்ஞானம்னு சொல்றா, அவித்யான்னு சொல்றா. இந்த மாதிரியான பதங்களின் மூலமாக இந்த மாயை என்பது விவகரிக்கப்படுகிறது. மோக அஜ்ஞான அவித்யா பதைஷ்ட இயம் வியவஹ்ரியதே. இயம் இயம் மாயா, இந்த மாயையானது மோகம் என்றும் அஜ்ஞானம் என்றும் அவித்யா என்றும் அழைக்கப்படுகிறது. சைஷா மாயா, இந்த மாயையானது யதா பிரம்மாஸ்ரயா சதி, எப்பொழுது பிரம்மத்தை ஆசிரியித்திருக்கிறதோ அப்பொழுது இருப்பதாக தெரிகிறது. சைஷா மாயா யதா பிரம்மாஸ்ரயா சதி பிரம்மஸ்வரூப திரோதாய பிருத்திவிய தேஜோ ரூப விகாராந்தரஞ்ச பஜதே ததா பிரம்ம தத்ரூபத்வேன பாசத்தே. ரொம்ப அழகான விஷயம். எப்பொழுது அவித்யை என்பது பிரம்மத்தை ஆசிரியித்து இருக்கிறதோ அப்பொழுது பிரம்மஸ்வரூப திரோதாய, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை மறைப்பதற்காக பிருத்திவிய தேஜோ ரூப, பிருத்திவி அப்பு தேஜஸ் போன்ற ரூபங்கள் மூலமாக விகாராந்தரஞ்ச பஜதே, பல விகாரங்களை அடைகிறது. பிருத்திவியாகவும் அப்பாகவும் தேஜஸாகவும் பல விகாரங்களை அடைகிறது அந்த பிரம்மம். எப்போ? எப்பொழுது பிரம்மமானது அவித்யினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றதோ, பிரம்மத்துக்கு எப்ப அவித்யா அப்படின்னு ஒரு தோஷமானது இருக்கின்றதோ, பிரம்மம் எப்பொழுது அவித்யினால் பீடிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னா சுத்தமான பிரம்மத்துக்கு அவித்யா என்பதான ஒரு தோஷம் ஏற்படுகிறது. எப்பொழுது அவித்யா என்று ஒரு தோஷம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது பிரம்மஸ்வரூப திரோதாய, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமானது மறைக்கப்படுகிறது. அப்படி மறைக்கப்படுதலின் காரணத்தினால் பிருத்திவி அப்பு தேஜஸ் என்று விகாராந்தரம் பஜதே, எது? பிரம்மமானது பல விகாரங்களை அடைகின்றது. நிர்விகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமானது அவித்யை என்கின்ற ஒரு தோஷத்தினாலே விகாரங்களை அடைகிறது. சரி. ததா பிரம்ம, அப்பொழுது, எப்பொழுது விகாரங்களை அடைகிறதோ அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான விகாரங்களை அடைந்ததான அந்த பிரம்மமானது, மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது தத்ரூபத்வேன பாசத்தே, பிருத்திவியாகவும் அப்பாகவும் தேஜஸாகவும் தெரிகிறது அப்படின்னு அவ சொல்றான். தத்ரூபத்வேன பாசத்தே கடகாதி பூஷணானாம் யதா சுவர்ணம் காரணம் பவதி ததா
பிருத்திவியாதீனாம் மாயா ஹேதுர் பவதி. இப்போ பல ஆபரணங்கள் இருக்கு. குண்டலம், செயின்னு போட்டுக்கிறோம், குண்டலம் போட்டுக்கிறோம். இப்போ எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கு. இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் எப்படி சுவர்ணம் காரணம் பவதி, இந்த ஆபரணங்கள் எல்லாத்துக்கும் எப்படி தங்கம் காரணமாக அமைகிறதோ அதுபோல ததா இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ் இவைகள் எல்லாத்துக்கும் மாயா ஹேதுர் பவதி, இந்த அவித்யை என்பது காரணமாக அமைகிறது. அவித்யை எப்படி காரணமா அமையும் அப்படின்னு கேட்டால், இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிகிறது இல்லையா, அதனால அவித்யை என்பது காரணமாக அமைகிறது. ஏன் வாஸ்தவிகமா இல்ல, பிருத்திவியோ அப்போ ஜலமோ தேஜஸோ இது எதுவுமே வாஸ்தவிகமா கிடையாது. வாஸ்தவிகமாக இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிகிறது. அப்படி இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிந்தால் அதற்கு காரணம் அவித்யா அப்படின்னு சொல்லப்படுது. அத்தः ஆகையினால அசத்திய காரியத்துவேன ஜெகதிதம் மித்யா, இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுகின்றபடியினால் அசத்திய காரியகரணை காரியத்துவேன, காரியங்கள் அதாவது எந்த வஸ்துக்களும் இல்லை. சத்திய காரியத்துவம்னா இருக்கின்ற காரியம் அப்படின்னு அர்த்தம். இல்லாத காரியமாக இருக்கிறபடியினால் இந்த ஜெகதிதம் மித்யா, இந்த ஜகத்து என்பது மித்யை என்பதாக சொல்லப்படுகிறது. வாஸ்தவிகமா பார்த்தா ஜெகத்தே இல்லை, இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிகிறது. சரி, அடுத்து நாம ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிகிறதுன்னு எப்படி? இது பொருந்தவே பொருந்தாது. லோகத்துல எல்லாத்துலயும் சத்தியத்துவத்தை நான் உணர்றேன். ஒவ்வொரு பதார்த்த விசேஷங்கள்லயும் சத்தியத்துவத்தை நான் உணர்றேன். தேஜஸ் இருக்கு, அப்பு இருக்கு, பிருத்திவி இருக்கு, இன்னும் எத்தனையோ பதார்த்தங்கள் லோகத்துல இருக்கு. அந்த லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களுடைய சத்தியத்துவம், அஸ்தித்வம், அதாவது இருப்பு. அஸ்தித்வம்னா சத்தா, இருப்பு. அத நாம உணர்றோம், அப்படி தெரிஞ்சுக்கிறோம், இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இருக்குன்றது உண்மை. நான் விவகாரம் பண்றேன், ஒவ்வொரு வஸ்துக்களையும் நான் உபயோகப்படுத்துறேன். எல்லா வஸ்துக்களினுடைய விவகாரமும் எனக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அதே மாதிரி எனக்கு கட்டுப்படாத வஸ்துக்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்கிறேன், எனக்கு கட்டுப்பட்ட வஸ்துக்களையும் நான் பார்க்கிறேன், எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஜெகதிதம் மித்யா அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? நான் பார்த்துட்டு இருக்கேனே, எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறேனே. ஜெகதிதம் மித்யா அசத்திய காரியத்துவேன்னு சொன்னியே, இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறபடியினால் இந்த ஜெகத்து மித்யான்னு சொன்னியே, எப்படி பொருந்தும்? பொருந்தாதே. அதுக்கு சொல்ற, பிரம்மஸ்வரூபே பாசமானஸ்ய ஜெகதः ரவிகர நிகரே பிரதீயமானஸ்ய ஜலஸ்ய ச அஸ்தி கஷ்டன பேதா. நான் மரீச்சிகா பாக்குறேன், மிராஜ். தூரேந்து பார்க்கிறப்போ இல்லாத மாதிரி தெரியறது. க்ஷமிக்கணும், தூரேந்து பார்க்கிறப்போ இருக்கிற மாதிரி தெரியறது. தூரேந்து பார்க்கிறப்போ இருக்கிற மாதிரி தெரியறது, ஆனால் கிட்ட போன உடனே இல்லாத மாதிரி இருக்கு. வாஸ்தவிகமா இல்ல. தூரேந்து பார்க்கிறப்போ இருக்கிறா போல தோணித்து, ஒரு எறும்பு. தூரேந்து பார்க்கிறப்போ இல்லாத மாதிரி இருந்தது, கிட்ட போய் பார்க்கிறப்போ இருக்கிற மாதிரி தோணுச்சு. க்ஷமிக்கணும், மாத்தி சொல்றேன். தூரேந்து பார்க்கிறப்போ இருக்கிற மாதிரி தோணினது, கிட்ட போய் பார்க்கிறப்போ இல்லை. அப்படித்தான் நான் மாயா விகாரமா இருக்கக்கூடியதான ஒரு வஸ்துவை நான் நினைச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெகத் அப்படி இல்லை. ஜெகத் அப்படியா இருக்கு?
தூரேந்து பார்க்கிறப்போ இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியும், கிட்ட போய் பார்த்தப்போ இல்லாத மாதிரியுமா தோன்றது? தூரேந்து பார்க்கிறப்பவும் இருக்கிற மாதிரி தோன்றது, கிட்ட போய் பார்த்தப்பவும் இருக்கிற மாதிரி தோன்றது, எல்லா சமயங்கள்லயும் இருக்கிறா போலதான் தோன்றது. அது எப்படி மாயையினுடைய காரியமாகும்? நாம இந்த கேள்வி கேட்போமா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது மாயையினுடைய வேலைன்னு சொன்னீங்க. அதுக்கு உதாரணமா என்ன சொல்லப்பட்டது? ரவிகர நிக்கரம், ஐந்திரஜாலாதிகள் இதெல்லாம் சொன்னீங்க. ஓ, வெயில் காலத்துல மரீச்சிக்காவை நான் பார்க்கிறேன், தூரேந்து பார்க்கிறப்போ இருக்கிறா போல தோன்றது, கிட்ட போய் பார்த்தால் இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஜகத்து என்பது அப்படிப்பட்டது இல்லை. நான் எப்படி எங்க பார்த்தாலும் இருக்கிறா போலதான் தோன்றது. இப்ப என் கண் முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கு, அந்த லேப்டாப் எப்பவும் இருக்கு. இது மாயையினால பீடிக்கப்பட்டாலும் இருக்கு, மாயையினால பீடிக்கப்படலைன்னாலும் இருக்கு, எப்பவும் இருக்கவே இருக்கு. அப்ப எப்படி ஜகத்து மித்தியான் ஆகும்? சர்வதா வித்தியமானஸ்ய நாஸ்தித்வம் கதம் ப்ரூதே. எப்பவும் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு இல்லை மித்யா அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னால், அதுக்கு பதில் சொல்றார், பிரம்மஸ்வரூபே பாசமானஸ்ய ஜெகதா. பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான இந்த ஜெகத்துக்கும் ரவிகர நிகரே பிரதீயமானஸ்ய ஜலஸ்ய, இந்த சூரியனுடைய கிரணத்தின் மூலமாக வெளிப்படக்கூடியதான ஜலத்திற்கும், காணல் நீர் வெளிப்படக்கூடியதான இந்த ஜகத்திற்கும் அஸ்தி கஷ்டன பேதகா, ஒரு பேதமானது இருக்கு. அஸ்தி கஷ்டன பேதகா, அதுவும் எதுவும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பக்கூடாது அப்படின்றார் அத்வைதி. பிரம்மஸ்வரூபே பாசமானஸ்ய ஜெகதா, பிரம்மஸ்வரூபத்துல வெளிப்படக்கூடியதான இந்த ஜெகத்து. ஏன்னா பிரம்மஸ்வரூப திரோதாய பிருத்திவி தேஜ ரூப விகாராந்தரஞ்ச பஜதே அப்படின்னு முன்னாடி சொன்னோம். பிரம்மத்தினுடைய சொரூபத்தை மறைத்து இந்த மாயை என்பது பிருத்திவி, அப்பு, தேஜஸ் இது மாதிரியான விகாரங்களாக தோன்றுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ பிரம்மத்துடைய சொரூபத்தில் வெளிப்படக்கூடியதான இந்த ஜெகத்துக்கும் சூரியனுடைய கிரணங்களின் மூலமாக வெளிப்படக்கூடியதான அந்த ஜலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதையும் இதையும் கொண்டு வந்து ஒண்ணு சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாத்தம் வியாவகாரிகம் சதித்து உச்சது. பிராதிபாசிக வியாவகாரிக பாரமார்த்திக பேதேன சத்து திரிவிதம். சத்து அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அது மூன்று விதம். எப்படி எப்படி கொண்டு போறாரு பாருங்க அழகா சித்தாந்தத்தை. என் கண்ணுக்கு தெரியறதே அது எப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னா, ஐந்திரஜாலாதிகள் போல இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, ஐந்திரஜாலாதிகள் எப்பவுமே இல்லை, ஆனால் ஜகத்து என்பது எப்பவும் இருக்கு. ஐந்திரஜாலாதிகள் தெரிஞ்சது ஆனால் இல்லை, ஆனால் ஜகத்து எப்பவும் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா, அதுக்கு சொல்றார் பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாத்தம் வியாவகாரிக சத்து. அது எப்படிப்பட்ட சத்து? இருப்பு என்பது மூன்று விதம். சத்து அப்படின்னா இருப்பு, வஸ்துவினுடைய இருப்பு, அது மூன்று விதம். எது? வியாவகாரிக சத்து, விவகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியது. எவ்வளவு நாட்கள் நீ இருக்குன்னு சொல்றியோ அவ்வளவு நாள் அது இருக்கும். எப்போ உனக்கு இல்லைன்ற ஞானம் வருதோ அப்ப இருக்காது. எப்ப இல்லைன்னு ஞானம் வரும்? அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டால் இல்லைன்ற ஞானம் ஏற்படும். புரியலன்னா கேளுங்க. இல்லைன்ற ஞானம் எப்ப ஏற்படும்? அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டால் இல்லைன்ற ஞானம் ஏற்படும். அந்த அவித்யா நிவர்த்தி எப்படி ஏற்படும்? பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்ற ஞானம் வந்தால் அவித்யா நிவர்த்தியானது ஏற்படும். பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்ற ஞானம் எப்படி ஏற்படும்? தத்துவமசி அப்படின்ற வாக்கியார்த்த ஞானம் ஏற்பட்டால் இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில் ஞானம் ஏற்படும். அப்போ
அது வரைக்கும் அது வியாவகாரிக சத்து. சுவாமி நீர் சொன்னாலும் இருக்கு, நீர் சொல்லலைனாலும் இருக்குன்னு கேட்டியே, அதுக்கு இதுதான் பதில்ன்ற. எவ்வளவு நாள் உன் மனசுல அது இருக்கு அப்படின்னு தோன்றதோ, விவகாரம் பண்றியோ, அவ்வளவு நாள் அது இருக்கும் வியாவகாரிக சத்துன்னா. இப்ப நான் இந்த பாடம் நடத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலி அத்வைத மத பிரகாரம் இந்த பாடம் நடத்துவது என்பது மித்யா. ஆனா நான் நடத்துறேன். இதாத்த கேளுங்க. மம்மி இப்ப அவ சொல்ற மாதிரி பார்த்தா ஜெகத்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும்னா, நாம புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா இந்த ஜெகத்து இருக்குமே. அடுத்த ஒருத்தர் இப்ப சொல்றதுக்கு வேற சொல்லணும்னா இப்ப சூரியனே சொல்லலாம் இல்லையா? இப்ப இந்தியாவுல சூரியன் இருக்கு, ஆனா இப்ப எங்களுக்கு சூரியனே கிடையாது. அதுக்காக சூரியனே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. எனக்கு தெரியல அவ்வளவுதானே. அப்ப ஜெகத்தும் நான் இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு விவகாரிக்கும், உனக்கு புரியுற வரைக்கும் இருக்கும், உனக்கு தெரியுற வரைக்கும் இருக்கும்னாக்க புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்தவா பாப்பல்ல அந்த ஜெகத்தை. நாடா ஜீவன் இல்லையா? அஹ் சுஜாதா, நானா ஜீவன் சொல்லுங்க. எப்படி? எப்படி இந்த கேள்வி இது? நானா ஜீவன் இல்லையா? இப்ப நம்ம ஆமா. சித்தாந்தத்தை வச்சுக்கும் மனசுல வச்சுட்டு இதுக்கு பதில் யோசிக்கும். பிரபத்தி, நான் பிரபத்தி பண்ணிக்கிறேன். நான் பிரபத்தி பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு நான் போயிட்டேன். ஆனால் லோகத்துல எத்தனையோ ஜீவர்கள் இருக்கா. ஆ. எல்லாரும் ஒன் பை ஒன்னா பிரபத்தி பண்ணிட்டு வரா. ஆ. அப்போ ஒருத்தன் பிரபத்தி பண்ணிட்டதுனாலயே மத்தவன் எல்லாம் கூடவே வந்துட்டான்றதா அர்த்தம்? இல்லையா? அதுதான் அடியேனும் புரிஞ்சுன்னு கேட்கறேன். அப்படிதான் நானும் அது கேக்குறேன். அதே இப்போ இருக்கா? மீனிங்ல தான் இருக்கா? கேக்குறேன். அதே அதே அப்படியே மனசுல வச்சுக்கோ. ஜகத்து என்பது என் ஒருத்தனுக்கு மித்தியா தெரியும். மத்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் அது இல்ல. விவகாரம் இருக்கோ மற்ற எல்லாருக்கும் அது வியாவகாரிக சத்தியமா தான் எடுத்துக்கணும். எனக்கு எப்ப தத்துவமசின்ற ஞானம், எல்லாருக்கும் ஒரே சமயத்துல தத்துவமசி ஞானம் வந்துடும்? வராது. தனித்தனியான தத்துவமசி ஞானம் வந்துடும். எனக்கு திங்கக்கிழமை தத்துவமசி ஏற்பட்டதுன்னா சுஜாதாக்கு செவ்வாய்க்கிழமை தத்துவமசி ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்க. ம். நான் திங்கக்கிழமை தத்துவமசி அப்படின்ற ஞானம் ஏற்பட்டு இந்த ஜெகத்து இல்லைன்னு முடிவு பண்ணி விடுறேன். சுஜாதா செவ்வாய்க்கிழமை தான் முடிவு பண்றா. அப்ப அது வரைக்கும் ஆமா. சுஜாதாக்கு ஜெகத் மித்யான்ற ஞானம் வரல. ம். கரெக்டா? ஆமா. அப்ப அது வரைக்கும் சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் வியாவகாரிக்கும். ஓ. இப்போ இப்போ ஒரு ஒரு புதன்கிழமை ஜீவனுக்கும். ஒருத்தருக்கு வருது இல்லையா? பாலாஜி சுவாமிக்கு ஆ. புதன்கிழமை வருது. அப்ப பாலாஜி ம். சுவாமிக்கு புதன்கிழமை தான் வியாவகாரிக சத்தியம். புதன்கிழமை வரைக்கும் வியாவகாரிக சத்தியம். ஆமா. புரியுறதா இப்போ? இப்ப புரியுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வியாவகாரிகம் ஏற்படும். சுவாமி, ஏக ஜீவான்னு சொல்றா இல்லையா? அப்ப இத்தனை இந்த கேள்விக்கு பல அவள்கிட்ட பதிலே அப்புறம் கிடையாது. அது அடுத்த கேள்வி. அதுதான் அடியேன் அதுக்கு அடுத்த பதிலே கேள்வி இல்ல கேட்க அவள்கிட்ட. வந்தேன். அவள்கிட்ட பதில் இல்ல. அவளை. ஆனா அவளால சமாளிக்க முடியும். ஏன் அப்படின்னா மாயையினால பல ஜீவர்கள் இருக்கா. எப்போ எனக்கு ஏக ஜீவவாதோ தெரியறதோ அப்ப நான் பிரம்மஜானியா ஆயிடுவேன் இல்லையா? யாருக்கு ஏக ஜீவவாதம்னா யாருக்கு பிரம்மஸ்வரூப ஞானம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு ஜெகன்மித்யான்ற ஞானம் ஏற்படும். அதாவது அவித்யா நிவிருத்தி ஏற்பட்டவன் ஏக ஜீவவாதத்தை உணர்வான்வான். அப்பாவா நிறைய ஜீவனை முதல்ல ஒத்துக்கிறா. அதே ஜீவன் ஒத்துட்டுதான் ஆகணும். ஒத்துக்காம எப்படி பண்ண முடியும்? அதுல அவளுக்கு ஏகப்பட்ட பேதம் இருக்கு ஏகஜீவவாதத்தை. ஆஹ். ஏகஜீவவாதத்துல என்ன சொல்றா அப்படின்னா ஸ்பஷ்டமா, அதாவது எவனுக்கு அவித்யா நிவிருத்தி ஏற்பட்டதோ அவன் தான் ஒரு ஜீவன். அவன் என்ன மத்தவாள்லாம் பண்ணுவான்? இந்த உலகம் எல்லாம் பொய்ன்னு அவன் நினைப்பான். அவன் அவன் அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய செல்ஃப் பெர்செப்ஷன். அப்படி யோசிப்பான். அவனோட பெர்செப்ஷன். அவனே பொறுத்த எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே இல்லை, ஏகஜீவன், நான் ஒருத்தன் ஜீவன், நிர்ஜீவானி இத்தராணி சரீராணி. ஒத்தரை ஒருத்தனுக்கு அப்படி ஜீவன் தோணும். நினைச்சுக்கிறா. ஆமா, மத்த எல்லாரும் மித்யா. சொப்பன சிருஷ்டி மாதிரி. சத்தியம் கிடையாது. மித்யா. அது எப்போ வரும்? அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டா வரும். அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டா மத்த ஜீவன் அவ ஒத்துக்கிறா. அப்போ மூணு மத்த ஜீவன் ஜீவன கான்செப்டுக்கு வந்துடணும். இல்ல, அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டா இல்ல இல்ல, இது குழப்பிக்காதீங்க. இந்த பத்தன் முத்தன் நித்யன் இதெல்லாம் வேண்டாம். இல்ல அவ்வளவு எல்லாம் போல சுவாமி. இப்ப அவ வந்து
அடியனுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை ஞானம் வந்துட்டு தத்துவமசி ஞானம் வந்துட்டு நான் ஒத்துக்கிறேனாக்கா, அப்போ பகவான் இருக்காருங்கிறத ஒத்துக்கணும். நான் ஒரு ஜீவன்கிறதையும் ஒத்துக்கணும். எனக்கு ஆஹா பின்னாடி பாலாஜி பகவான் சுவாமிக்கு இன்னும் வரலைங்கச்சா ஒரே ஒரு அதையும் ஒரே ஒரு ஒத்துக்கணும். இல்ல சுஜாதா, ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். பகவான் இருக்கார், நான் ஒருவன் ஜீவன் இருக்கான்னு இல்ல, பகவானே நான் தான் ஒத்துக்கணும். ஓகே. அப்ப எல்லாரும் பகவான் ஆயிடலாம். எல்லாரும் பகவான், நான் தான் கடவுள், அதான் அகம் பிரம்மாஸ்மி. நான் கடவுள், நான் அடியனடிய தான் அடிய கடவுள்னு அடிய இப்ப சொல்லக்கூடாது, புரிஞ்சுட்டு. நான் கடவுள். நான் கடவுள் இல்ல, அகம் பிரம்மாஸ்மி. சரியா? அடி இதுதான் அவளுடைய விவகாரம். பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாத்தம் வியாவகாரிக சதித்யுச்சதே. இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ் இருக்கக்கூடியதான இங்க இருக்கக்கூடிய 24 பேரு, நாம வாசிக்கக்கூடியதான இந்த அத்வைத மத்த சாரம், இந்த மும்மத்த சாரம்னு ஒரு கிளாஸ், டிப்ளமோ இன் வைஷ்ணவிசம்னு ஒரு கோர்ஸ், அதை நடத்தக்கூடிய வாத்தியார், அவர் வேலை செய்யக்கூடிய பாடசாலை, இது அந்த பாடசாலையை நிறுவின ஐஷிங்கர்கள், அதுக்கப்புறம் அந்த ஐஷிங்கரால் ஆராதிக்கப்படக்கூடியதான மாலோலன், இவா எல்லாருமே வியாவகாரிக சத்து. புரியுறதா? இது எல்லாம் வியாவகாரிக சத்து. எவ்வளவு நாள் இதெல்லாம் இருக்குன்னு உணர்றோமோ அது வரைக்கும் வியாவகாரிக சத்து. ஸ்பஷ்டமா இப்ப இந்த லைனு, பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாத்தம் வியாவகாரிக சத்து இத்தியுச்சதே. விவகாரத்திற்கு எவ்வளவு நாள் விவகாரத்தை உபயோகப்படுத்துறது. இப்ப நம்ம ஒண்ணு இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அது எவ்வளவு நாள் யூஸ் பண்றோமோ அவ்வளவு நாள் அது நமக்கு யூஸ் ஆகும். யூஸ் ஆன உடனே அதை தூக்கி போட்டுறோம் இல்லையா? பொதுவாக இந்த பாடி ஸ்ப்ரேன்னு ஒன்று யூஸ் பண்றான், என் கண் முன்னாடி அதான் தெரியுது. இந்த பாடி ஸ்ப்ரேன்னு ஒன்று யூஸ் பண்றான், என்ன ஆகும்? அந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ற வரைக்கும் அவ வியாவகாரிக சொத்து இல்லையா? அதை அடிச்சுன்னு போயிட்டு இருக்கு அங்கங்க. அதை உபயோகப்படுத்துற வரைக்கும் அது வியாவகாரிகம். உபயோகப்படுத்தி முடிச்ச உடனே அது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு, போனோம், அது சம்பந்தம் இல்லையே. அதனால வியாவகாரிகம். பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாத்தம் வியாவகாரிக சதித்யுச்சதே. சரி, 3 சத்து எது? வியாவகாரிக சத்து, பிராத்திபாசிக சத்து, வியாவகாரிக சத்து. பிராத்திபாசிகம், வியாவகாரிகம், பாரமார்த்திக பேதேன சத்து திரிவிதம். உடனே நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, சுவாமி வியாவகாரிக சத்துன்னு சொன்னேர், இப்போ காணல் நீரும் வியாவகாரிக சத்து தானே? காணல் நீர்னு இருக்கோ இல்லையோ, மிராஜ் இருக்கு, அதுவும் நான் விவகாரம் பண்றேன் இல்லையா? இயம் மிருகதிருஷ்ணிகா அப்படின்னு விவகாரம் பண்றேன், தூரேந்து பார்க்கிறேன், பார்த்துட்டு நான் அதை உணர்றேன், உணர்ந்த பிறகு நான் சொல்றேன், அப்படியே அமிச்சிடுறேன், இன்னைக்கு அமிச்சிடுறேன். இப்போ அப்போ அது வியாவகாரிக சத்தானே? ஒரு கேள்வி கேட்போம் இல்லையோ, இது சுலபம் இல்ல. இப்போ இது மட்டும் பிருத்திவியாதி பிரபஞ்ச ஜாத்தம் வியாவகாரிகம்னா, இயம் மிருகதிருஷ்ணிகான்றதும் வியாவகாரிகம் தான். இதுல நீ என்ன பேதத்தை கண்டுட்ட? அப்ப அது வேற இது வேறன்னு சொன்னீங்க. பிரம்மஸ்வரூபே பாசமானஸ்ய ஜெகதா, பிரம்மஸ்வரூபத்துல வெளிப்படக்கூடியதான இந்த பிருத்திவியாத்மகமா இருக்கக்கூடியதான பிருத்திவியாதி கொண்டதான இந்த ஜெகத்துக்கும் ரவிகர நிகரே பிரதீயமானஸ்ய ஜலஸ்ய அஸ்தி கஷ்டன பேதான்னு சொன்னீங்க. என்ன பேதத்தை கண்டுட்ட அந்த இடத்துல? என்ன மிருகதிருஷ்ணிகான்றதும் வியாவகாரிகம் தான் பண்றேன், இப்போ இந்த இதுவும் விவகாரம் தான் பண்றேன், எல்லாத்தையும் விவகாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீ சொன்னீங்க அப்படின்னா சுவாமி அது விவகாரம், நான் வியாவகாரிக சத்து. அப்ப இதெல்லாம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கும், சத்து என்பது திரிவிதம். நாங்க 3 விதமான சத்தா ஒத்துண்டு இருக்கோம். பிராத்திபாசிகம், வியாவகாரிகம், பாரமார்த்திகம் என்பதாக 3 விதமான சத்தாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பிராத்திபாசிக சத்து யதா சுக்தி ரஜதம் பிரதமம் அத்திர சுக்தி ஸ்வரூப ஜானாத் சுக்தி ரஜத பிரம சுக்தௌ ரஜத பிரமஹ ஜாயதே. சமீபகமனாதௌ अपि अतिवा समीपगमनादौ वाक्यादिभिश्च नेदं रजतं नेदं रजतं शुक्तिरेव इति
பிரமாதிஷ்டான பூத சுக்தேகே சமயக் ஞானாத் ரஜத பிரமஹ நிவர்த்ததே வியாவகாரிக சத்து யதா பிரம்மணி. சரி, இருக்கட்டும், இதோட இருக்கட்டும். சத்து திரிவிதம்ல நாளைக்கு பார்க்கலாம். பிராத்திபாசிக்கம்னா என்ன, வியாவகாரிக்கம்னா என்ன, பாரமார்த்திகம்னா என்ன, இதுக்கப்புறம் சொல்ல போறார். நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காத்தால இந்த வியாவகாரிக்க 3 விதமான சத்தை பத்தி பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.